வணக்கம் அன்பான கன்னிராசி நேயர்களுக்கு நடைபெற இருக்கின்ற மார்ச் மாத ராசி பலன்கள் மிக அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே மார்ச் மாதம் என்பது 1/3/2026 ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே வளர்ப்பிறை தீதியிலே பிறக்க இருக்கின்றது. மிக அற்புதம். இந்த மாதங்களில் விசுவாச வருடத்திய மாத பலன்களிலே யோகம் என்பது சோபன யோகத்திலேயும் கௌளவ கரணத்திலேயும் பூச நட்சத்திரத்திலும் சந்திர பகவான் 11ஆம் இடத்திலே இருந்து இந்த மாதம் அமையப்பெற்று இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. அந்த வகையிலே 11ஆம் இடத்திலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை 11ஆம் இடத்ததிபதி சந்திர பகவான் தாயின் அன்பு ஆதரவு கிடைக்கப் பெறுகின்ற அற்புதம் என்பது கிடைக்கப் பெறுகின்றது. 12ஆம் இடத்திலே சூரிய பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கின்றார். விரைய செலவுகள், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அற்புத உயர்வு, குலதெய்வங்கள் ஆசீர்வாத நவகிரக நாயகர்கள் பவுனி வருகின்ற அற்புதம் என்பது சுற்றி வரக்கூடிய அற்புதம் என்பது உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்திலே இருக்க பெறுகின்ற ஒரு அமைப்பு. குலதெய்வங்கள் ஆசீர்வாதத்தோடு வீரனர் பகவானின் ஆசீர்வாதத்தோடும் நவகிரக நாயகர்களும் உங்களுக்கு அற்புத உயர்வுகளை வாரி வழங்க போகின்ற மாதம் என்பது இருக்கின்றது. அந்த வகையிலே பிறக்க இருக்கின்ற மாதங்களும் உங்களுக்கு சபலமான யோக பலன்களையும் அற்புதங்களையும் உயர்வுகளையும் வேலைகளிலே நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகள் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்ற அமைப்பு. நவகிரகங்கள் சுற்றி வரக்கூடிய ஒரு அமைப்பும், குருவின் அனுக்கிரகம் 4ஆம் இடத்தில் சுகசானத்தை பார்க்க இருக்கின்றது. தனவாக்கு குடும்ப சாணத்தை பார்க்கின்ற பொழுது கண்களிலே குடுக்கல் வாங்கல்களிலே எதிர்பார்த்த பொருளாதார உயர்வு, வெளிநாடு வெளியூர் சரராசியை பார்க்கின்றது. அங்கே உபயராசியில் இருந்து 10ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்றது. 2ஆம் இடம் தனவாக்கு குடும்ப அதிபதியே, 2ஆம் இடத்து அதிபதியே உங்களுக்கு 2-9 குடையவர் உச்சம் பெறுகின்ற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு 5-6 குடையவர் சனி பகவானும் சுக்கிர பகவானும் சேர்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. இந்த மாதங்களிலே கிரகங்களில் அமைப்பு என்பது ராசிக்கு 4 குடையவர் 10ஆம் இடத்தில் இருந்து மிதுன ராசியில் இருந்து 4ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். அந்த குரு பகவான் பார்க்கின்ற அமைப்புகள் என்பது மிக அற்புதத்திலே வீடு வாசல் சொத்து சுகங்கள் அமையாதவர்கள், தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள், மேன்மைகளும் உயர்வுகளும், அதுவும் 4ஆம் இடத்ததிபதி குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமான உயர்வுகளையும் யோகங்களையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு என்றால் இந்த கன்னி ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாக இருக்கின்றார். அந்த தாயே தாரமாகவும் மாறக்கூடிய ஒரு அற்புதம் என்றால் 4ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்ததிபதி மீனராசி அதிபதியாகவும் இருக்கின்றார். இது இரு ஆதிபத்தியம் பெற்ற கிரகத்திலே குரு பகவான் இருக்க பெறுகின்ற ஒரு அமைப்புகளிலே இருக்கின்றது. ஆகையாலே தாய் என்பது குரு பகவானாக இருக்கின்றார். அந்த தாய் என்பது குருவாகவும் இருக்க பெறுகின்றார். அதே சமயத்தில் மற்றொரு வகையில் தாரமாகவும் மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. ஆகையால் உங்களுக்கு தாயாகவும் தாரமாகவும் மாறக்கூடிய அமைப்பு இந்த குரு பகவானாக இருக்கின்ற அந்த குருவின் அனுக்கிரகம். ஆக மனைவிகளாலும் தாய்களாலும் பொதுமக்களின் தொடர்புகளாலும் வேலை தொழில்களாகவும் நல்லதொரு மாற்றத்தை கன்னிராசிக்கார நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதங்களிலே கொடுக்கின்ற ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. இந்த மாதங்களிலே கிரகங்களின் பயிற்சிகள் என்பது உங்களுக்கு ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 6ஆம் இடத்தில் இருந்து 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். அந்த 12 குடையர் சூரிய பகவானுடன் சேர்ந்து 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். விரைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளிலே இந்த மாதங்கள் இருக்கின்றது. ஆக இந்த விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர் மீண்டும் விரையாதிபதி ராசியையும் பார்க்க இருக்கின்றார். அவர் உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் இடமிட்ட இடம் நாடு நாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, பிரயாணங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. அந்த வகையிலே ராசி அதிபதி மார்ச் மாதம் 20ஆம் தேதி வக்ர நிவர்த்தி, வெள்ளிக்கிழமை என்று வக்ர நிவர்த்தி அடைய போகின்ற ஒரு அமைப்பு. அதே மார்ச் மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் புதன்கிழமை அன்று வக்ர நிவர்த்தி 12 மணி அளவில் அவர் வக்ர நிவர்த்தி 10ஆம் இடத்திலே வக்ர நிவர்த்தி அடைகின்ற ஒரு அமைப்பு. சுக்கிர பகவான் மாதத்தில் முதல் நாளே உங்களுக்கு 7ஆம் இடத்திலே உச்சமடைகின்றது. 2-9 குடையவர் கன்னிராசிக்கு 2-9 குடையவர் சுக்கிர பகவான் யோகத்தை கொடுக்கக்கூடியவர், தனஸ்தானாதிபதி, கண்களை சொல்லக்கூடியவர், குடும்பஸ்தானாதிபதி, குடுக்கல் வாங்கல்களிலே பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 2 குடையவராக இருக்கின்றார். அதே 11 குடையவர் உங்களுக்கு அவரும் அங்கே ஆட்சி பலம் பெற்று இருக்கின்ற அமைப்பு. ஒட்டுமொத்தத்தில் இந்த மார்ச் மாதங்களை பொறுத்தவரையில் கன்னிராசிக்கார நேயர்களுக்கு 11ஆம் இடத்ததிபதி 11 ஆசை அபிலாசை எதிர்பார்க்கின்ற அனைத்தும் குலதெய்வங்களில் ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு கன்னிராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலேயே குடும்பஸ்தானம் பலம் பெறுகின்ற பொழுது குடும்பம் அமையவர்களுக்கு குடும்பம் அமைய பெறுகின்றது. புத்திர பாக்கியத்திலே தடை தாமதம் இருக்கின்றவர்கள் தடை தாமதம் நீங்கி பரிசுத்தமான நல்லதொரு மாற்றத்தையும் மேன்மைகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகள் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு மார்ச் மாதங்களிலே. அதுவும் 12 குடையவர் விரைய செலவுகள் கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. விரையாதிபதி விரைய ஸ்தானத்தை பார்க்க இருக்கு. நம்ம 4வது சூழ்நிலம் வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்கக்கூடியது விற்கக்கூடியது அழகுபடுத்தக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது. அதே வகையில் 2-9 குடையர் குடும்பங்களில் அழகு சார்ந்த இடங்களை அழகுபடுத்தக்கூடியதும் பொருளாதாரத்தில் பண செல்வங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கின்றது. குரு சுக்கிரன் உங்களுக்கு பரிபூர்ணமாக பளிச்சென்று இருக்கார். ராசி லக்கணமாக இருந்தாலும் கோச்சார ராசியாக இருந்தாலும் இன்றைய நடப்பு முறையிலே உங்களுக்கு 4 குடையவரும் 10 குடையவரும் அந்த குரு பகவான் 10ஆம் இடத்திலே சுய நட்சத்திரத்திலே பவனி வருகின்றது மட்டுமல்லாதது அந்த சுக்கிர பகவான் 2-9 குடையவரும் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருந்து ராசியை பார்க்க இருக்கின்ற அமைப்பு
அல்லது மாற்ற வீடு வாசல் சொத்து சுகங்களிலே தேவகுருவும் அசுரகுரு ராசியையும் லக்கணத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்ற அமைப்பு, குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்ற ஒரு அமைப்பு, 6ஆம் இடத்திலே ஒரு 6 10கள் குரு பகவானுடைய தொடர்பு கிடைக்கப் பெறுகின்றது. ஆகையால உங்களுக்கு தொழில் சார்ந்து அந்த 10 குடையவர் 6ஆம் இடத்திலே பார்க்கின்ற ஒரு அமைப்பு, தொழில்களிலிருந்து வேலைகளுக்கு வரக்கூடியவருக்கும் வேலைகளிலிருந்து தொழில்களுக்கு மாறக்கூடிய ஒரு அமைப்புகளும், முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 6ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது வேலைகளுக்காகவும் தொழில்களுக்காகவும் இடம்பெற்ற இடம் நாடுக்கு நாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு தொழிலிருந்து மற்றொரு தொழில்கள் ஜம்ப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, ஊதிய உயர்வுகளும் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு, விரைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கன்னிராசிக்கார நேயர்கள் இந்த மாசங்களிலே இருக்கின்றது. ஆகையால கன்னிராசிக்கார நேயர்களுக்கு குடும்ப சாணங்கள் பலமாக இருக்கின்ற அற்புதம். 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற ஒரு அற்புதம், 6ஆம் இடத்தை பார்க்கின்றது வேலைகளிலே ஒரு அற்புத உயர்வு. காரணம், அந்த 6ஆம் இடத்தை 10 குடையவர் 6ஆம் இடத்திலே இருக்கின்றதும், அந்த 6ஆம் இடத்தை 7ஆம் இடத்ததிபதி பார்க்கின்றது என்பது பொதுமக்களின் தொடர்புகள், கணவன் மனைவிகளின் நல்லதொரு மாற்றங்கள், கல்யாண வைபவங்கள், சுபகாரியங்கள், சுபநிகழ்வுகள் நடத்தக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. அந்த வகையில் கன்னிராசிக்கார நேயர்களுக்கு பிறக்க இருக்கின்ற மார்ச் மாதங்களில் முயற்சிக்கின்ற காரியங்கள் 3 8 கூடையவர் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் ஒரு துருஸ்தானாதிபதி மற்றொரு துருஸ்தானத்திலே மறைந்து மற்றொரு துருஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது அந்த ஸ்தானம் 12ஆம் இடமாக இருக்கின்றது. கெடுப்பலன் ஒழிந்து நல்ல பலன் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் வேலைகளிலே கிடைக்கப் பெறுகின்றது. அவர் 8 குடையவர் 8ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்திலே மறைந்து கெடுப்பலன் இல்லாத ஒரு அமைப்பு, விரைய செலவுகள் செய்யக்கூடிய பிரயாணங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, மருத்துவமனைகளில் சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு, நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. அந்த வகையில் இடமிட்ட இடம் நாடு நாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இங்கே புலியாறு சம்பந்தப்பட்ட புலியாறு உச்சி புலியார் கோயில் என்று சொல்வார்கள். அந்த இடங்களுக்கு சென்று வரக்கூடியது புலியார் பகவானுடைய சுத்தக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த மாதங்களிலே கிடைக்கும். இந்த கன்னிராசிக்கார நேயர்களுக்கு புலியார் பகவானை சுற்றி வர புலியார் பகவானுடைய அனுக்கிரகம் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்புகள் இந்த மாதங்களில் இருக்கின்றது. விநாயகரின் துதிப்பாடவும் விநாயகர் பகவானை துதித்து அவர்களுடைய பஜனைகளை பாடி வரவும் அனுக்கிரகம் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு இங்கே கிடைக்கின்றது. அந்த சூரிய பகவானும் உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்கின்றார். வீடு வாசல் சொத்து சுகங்கள் தாயை பற்றி சொல்லக்கூடிய சாணாதிபதி கிடைக்கின்றது. அங்கே வீடு வாசலுக்கு வாங்கக்கூடியதற்கும் அங்கே அந்த இடம் என்பது 9ஆம் இடமாக இருக்கின்றது. பெரிய மனிதர்களின் தொடர்புகள் வீடு வாசல் சொத்து சுகங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. அதிலே பெரிய மனிதர்கள் தொடர்புகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடு வாசல்களிலே வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. 5ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்க்கின்றார். பூர்வ புண்ணியாதிபதி பலம் பெறுகின்ற அமைப்பு மட்டுமல்லாதது அங்கே 2 குடையவரும் 9 குடையவரும் சங்கமமாகி ராசியை பார்க்க இருக்கின்றார். ஆக நீங்கள் உங்களுடைய உறவினர் நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு, சுபகாரியங்கள் சுபநிகழ்வுகள் நடத்தக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகள் இந்த கன்னிராசிக்கார நேயர்களுக்கு கிடைக்கப் பெறுகின்ற அமைப்பு. 2 9 குடையவர் சுக்கிர பகவான் அங்கே இருக்கின்றதும் பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 5 9 குடையவர் தொடர்பு பெற்று லக்கணத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது இந்த 4ஆம் இடத்தையுமே உங்களுக்கு 4 குடையவர் பார்க்க இருக்கின்ற 12ஆம் இடத்தை சுபகாரியம் சுபநிகள் அனைத்து சுகமான ஏதோ ஒரு வகையிலே எதிர்பார்த்த திருப்திகள் காரியங்கள் நடத்துகின்ற ஒரு அமைப்பு, கல்யாண வைபவங்கள் அனைத்தும் புத்திர பாக்கியங்கள் தடை தாமதம் இல்லாத ஒரு அமைப்பு, எதிர்பார்த்த திருப்தி நல்லதொரு நேர்மறை சிந்தனைகள், அதாவது கெட்ட பலன்கள் இல்லாத எதிர்பார்ப்புகளையும் எதிர்மறை நேர்மறை சிந்தனை என்று சொல்லக்கூடிய ஒரே யோசனைகளிலே செல்லக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகள் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. எதிர்பார்த்த திருப்திகளையும் வெற்றிகளையும் எதிர்பார்க்கின்ற அனைத்தும் சுபபோகமான சுபபலன்களையும் வேலை தொழில் குழந்தை பாக்கியங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பொருளாதார உயர்வுகள் அனைத்தும் அற்புதமான நல்லதொரு மாற்றத்தையும் கடன் நோய் ஒம்பு வழக்குகளிலே 6 குடையவர் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு சனி பகவானே இருக்கின்றார். அந்த சனி பகவான் கேந்திரஸ்தானங்களில் இருந்து அங்கே இருக்கின்றார். அந்த 8 குடையவரும் 6ஆம் இடத்தில் மறைகின்றார். ஆக உங்களுக்கு எதிர்பார்த்த திருப்திகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு, விரைய செலவுகள் கண்டிப்பாக சுபகாரியங்கள் சுபநிகழ்வுகள் கல்யாண வைபவங்கள் நடத்துகின்றதற்கும் இடமாற்றங்கள் நடைபெறுகின்றதும் தொழில் சம்பந்தப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை உயர்வுகளும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு கன்னிராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. கன்னி என்பது ஒரு பெண்ணின் அமைப்புகளை பார்த்தால் இது ஒரு இந்த கன்னிராசியிலே ராசி அதிபதி ஆட்சி உச்சம் மூலத்துரியம் அடையக்கூடிய ஒரே கிரகம் புதன் பகவான். அந்த புதன் பகவானுடைய அனுக்கிரகம் பெற்ற ராசி என்று சொல்லக்கூடிய ராசிக்கார நேயர்களுக்காக உங்களுக்கு இந்த மாதங்கள் என்பது இந்த ராசியை பெண்ணின் அமைப்பு ஒரு விலைக்கேந்திய பெண்ணின் அன்பை பற்றி சொல்லக்கூடிய விளக்கக்கூடிய ஒரு ராசி. அது மட்டுமல்ல, அற்புதமான வேலை சர்வீஸை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, கடன் நோய் ஒம்பு வழக்குகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அதே சமயத்தில் அதை சாதகமாகவும் பாதகமாகவும் தெளிவாகவும் சிந்திக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசியும் இந்த கன்னிராசியாக இருக்கின்றது. பெண்ணின் அமைப்பு மட்டும் அல்ல, இடத்திற்கு தகுந்தாற் போல தன்னை மாற்றிக்கொள்ளவும் திருத்திக் கொள்ளவும் சரியாக்க கொள்ளவும் புத்திசாலியான ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி. 12 ராசிகளை விட இந்த ராசியின் அதிபதி
மாமா என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகமாகவும், புத்தி காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகமாகவும், புத்திகளை போதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதிலே நவ கிரகங்களிலே புதன் மட்டுமே ஆட்சி உச்சம் மூலத்திரியனும் அடையக்கூடிய, தன்னுடைய சொந்த இடத்திலே அடையக்கூடிய ராசி எது என்றால் அது புதன் பகவானாக இருக்கின்றார். ஆக இந்த ராசியிலே பிறக்கின்ற நேர்களாக இருந்தாலும் எதிலையும் எடுக்கின்றதிலும் அனைத்திலும் புத்திசாலியும் தெளிவையும் அமைப்புகளையும் கொடுத்த அற்புதமான உயர்வுகளையும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் பெறுகின்ற ஒரு ராசி என்றும் சொல்லக்கூடிய ஒரு ராசியாக இருக்கின்றது. அந்த வகையிலே அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை மார்ச் மாதங்களிலே உங்களுக்கு மங்களகரமான காரியங்கள், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் நவகிரக நாயகர்கள் உங்களுக்கு அற்புத உயர்வுகளை வாரி வழங்க போகின்ற மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.